நல்ல ட்ரெஸ்ஸஸ் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது. நான் எப்போவுமே வழக்கமாக சாட்சி சொல்லுவேன், என்னுடைய வீட்டில் 25 இயர்ஸ் நல்ல டாய்லெட் கூட கிடையாது. ஆமாம், எங்கள் வீட்டில் பெட்ரூம் கிடையாது, ஏசி கிடையாது, ரெஃப்ரிஜரேட்டர் கிடையாது, வாஷிங் மிஷின் கிடையாது. ஸோ வருஷத்துக்கு எங்களுக்கு 2 ட்ரெஸ் தான் கிடைக்கும். யூனிஃபார்ம் ஒன்று கிடைக்கும், இல்லாட்டா பர்த்டே அப்புறம் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கு எதுக்காக ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ண க்ளோத்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் சின்ன வயசில். நாங்கள் கேட்குறது எங்கள் அப்பா அம்மாவால் அவங்களால வாங்கி கொடுக்க முடியாது, அந்த சூழ்நிலை இருந்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவர், எங்களை அவர் பார்த்து கொண்டாரு. ஊழியத்துக்குன்னு சொல்லும்போது நான் சின்ன வயசுலேருந்தே பாடிட்டு வருவேன். எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து எனக்கு சினிமா பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இசையால் நான் கவரப்பட்டேன். எங்கே போனாலும் பாடிட்டே இருப்பேன். நான் பிறந்து 25 வருடங்களாகியும் எனக்கு சரியான உணவு இல்லை. எங்கள் வீட்டில் வசதியின்மை, ஏழ்மை நிலைமை. எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் தான் கிடைக்கும். புது ட்ரெஸ் கிடைக்கும், அதுவும் நியூ இயர்க்கும் கிறிஸ்மஸுக்கும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஜான் ஜெபராஜ். ஒரு ஏழ்மை நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் வீட்டில் ஒரு வசதி கிடையாது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, இந்த மாதிரி ஒரு வசதி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வாழ்த்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம். நானும் ஒரு கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு இருந்தேன். +2 முடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு பைபிள் காலேஜில் சேரணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணார். அந்த பைபிள் காலேஜ் வந்து ரொம்ப பணம் செலவாகுமா, ரொம்ப வசதியான ஒரு பைபிள் காலேஜ். அதில் 1.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு செலவாகும். அதை ஒரு பாஸ்டரை இவர் எடுத்துக்கினாராம், நான் செலவு பண்ணுறேன் ஜான் ஜெபராஜுக்காக. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு இல்லாமையில் முன்னுக்கு வந்தவர் தான் ஜான் ஜெபராஜ். ஒவ்வொரு மனிதனும் அந்த உலகத்தில் பிறகுறான், வளர்றான், ஏழ்மை நிலையில் மாட்டுறாங்க. பாருங்கள், 90% ஏழ்மை நிலையில் மாட்டுறாங்க. ஒரு 10% தான் இருக்கும்போதே கொஞ்சம் வசதியோடு வாழுது இந்த உலகத்தில். ஏன் இந்த ஏழ்மை நிலைமையில் எல்லாம் சிக்கிறாங்க? நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க அல்லது ஒரு வேதங்களில் வெளிப்படையாக ஒரு வாழ்வியலை அங்கேயும் சொன்னது கிடையாது. இதை செஞ்சால் வாழ்க்கையில் முன்னேறலாம், இப்படி செஞ்சால் வாழ்க்கையில் கடன் இல்லாத இருக்கலாம், இப்படி செஞ்சால் பண பற்றாக்குறை இல்லாத இருக்கலாம், நல்ல போதுமான அளவுக்கு வாழலாம் எல்லா தேவைகளோடு அப்படின்னு யாரும் இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இந்த மனிதனே உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்குது காலகாலமாக, இனிமேல் வாழப்போது நாமளும் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஒரு வாழ்வியல் வரைமுறையை இந்த வேதத்திலேருந்து யாருமே சொல்கிறது கிடையாது யாருக்கும். அதனால் எல்லோரும் சிக்கிறோம். இந்த சதி வலை மாதிரி ஆகிப்போச்சு. இது சதி வலையிலேருந்து நம்ம சிக்கிறோம், சதி வலையில் சிக்கிறோம். இந்த சதி வலையில் மீண்டு வர்றதுக்கு தான் இந்த பைபிளில் சத்தியமாக எழுதி வச்சுக்குது. எப்படி இந்த ஏழ்மையில் சிக்கக்கூடாது, வறுமையில் சிக்கக்கூடாது, வியாதியில் சிக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த பைபிளில் பல விளக்கங்களை எழுதி வச்சுக்குது. ஆனாலும் இதிலேருந்து யார் நமக்கு ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்கிறது கிடையாது. இது மாதிரி ஜான் ஜெபராஜ் வந்து வருஷத்தில் 2 ட்ரெஸ் தான் கிடைக்குமா, நியூ இயருக்கு ஒன்று, கிறிஸ்மஸுக்கு ஒன்று. என்னுடைய கதையும் ஜான் ஜெபராஜ் கதையும் ஒன்றா தான் இருக்குது. எனக்கு இந்த அனுபவம் இருக்குது, இதே அனுபவம் தான், வேறு வித்தியாசம் கிடையாது. உணவு கிடையாது, உடை கிடையாது. எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்து வசதியானவங்க, டீச்சர், அவங்க 2 பெரியம்மா டீச்சரு. அங்கேருந்து செங்கல்பட்டுலேருந்து எங்களுக்கு வந்து ட்ரெஸ் வரும், அவங்களுடைய பழைய துணிகள். எங்கள் பெரியம்மா வந்து லாண்ட்ரிக்கு போடுவாங்க. அப்போ அவங்க அழுக்கு துணி எடுத்துகிட்டு போய் துவைச்சி புது துணி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி அந்த பழைய துணிகளே லாண்ட்ரிக்கு கொடுத்துட்டு அது புது துணி மாதிரி எங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. பழைய துணி தான் கொடுத்து அனுப்புவாங்க, அது எங்களுக்கு புது துணியாக இருக்கும். இப்படியெல்லாம் நாங்களாம் வாழ்ந்தவங்க தான். ஏன் இந்த வறுமையிலையும் இல்லாமையிலும் நம்ம சிக்கிறோன்னா, நமக்கு சரியான வழிகாட்டுதல் கிடையாது. இதை செஞ்சால் தான் நம்ம இந்த உலகத்தில் பணப்பற்றாக்குறை இல்லாத வாழலாம், போதுமான அளவுக்கு எல்லா தேவையோடு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. அவங்கவுங்களுக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டு, அவங்கவுங்களுக்கு ஒரு இப்படி தான் இப்படி இதை செஞ்சால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படின்னு போயிடுறது. சில பேர் கடவுளையே நம்பிடுறது, கடவுளுக்கு வழிபட்டால் நம்ம நல்லா இருந்துடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு. அதனால் ஒரு கல்விக்கோ இல்லை உழைப்புக்கோ அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அந்த காலத்தில் இல்லாத காலம்தான் அன்றைக்கி. அந்த காலத்தில் இருந்தாலும் அதில் உஷாராக பழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்லாமையிலேயும் அவங்க உஷாராக இருந்தவங்க, அறிவோடு ஞானத்தோடு சுறுசுறுப்பாக இருந்தவங்க, எல்லா வேலைகளையும் நேரத்தோடு செஞ்சவங்க வெற்றி பெற்றாங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு வரைமுறை இல்லாத வாழ்ந்தவங்க தான் இதில் இப்போ ஏழ்மையில சிக்கிறது. ஜான் ஜெபராஜ் குடும்பம் சரி, மற்ற குடும்பம் சரி, இப்போ என்னுடைய குடும்பம் சரி, எல்லாருமே வறுமையில் இதில் சிக்கி இருந்து, பணம் இல்லாத, போட்டுக்க சட்டை இல்லாத, குளிக்க சோப்பு இல்லாத,
பேஸ்ட் கூட வாங்கிறதுக்கு வழி இல்லாத இருந்த காலங்களில் அநேக இந்த மாதிரி ஜார்ஜ் ஜெபராஜ் வந்து சொல்கிறாரு, சினிமாவில் வந்து பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். சினிமா வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் கிடையாது, நம்முடைய வாழ்வியில் சொல்கிறாங்க. அது ஒரு பொழுதுபோக்கும் சரி, அதுக்கு இல்லை அர்த்தமுள்ள ஒரு சினிமாவும் இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுற சினிமாவும் இருக்குது, நமக்கு ஒரு வழிகாட்டியாக வருது. அது இல்லை பைபிள் இருக்கிற விஷயத்தை தான் சினிமாவை எடுக்கிறாங்க. ஆணும் பெண்ணும் எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுக்கு குடும்பத்தில் எப்படி சண்டை சச்சரவுகள் இல்லாமைகள் கல்லாமைகள் பற்றாக்குறைகள் வருது, அதனால் எப்படி பிரச்சனை வருதுன்றத சினிமாவில் எடுக்கிறாங்க. அதை பார்த்து உஷாரானவங்க எத்தனை பேர். ஜார்ஜ் ஜெபராஜ் பாடல்கள் நல்லா பாடுறவர். இந்த மாதிரி இவர் வந்து பல கஷ்டங்களை பட்டு தான் மேலுக்கு வந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்கும்போது நமக்கு கண்ணீர் வருது. பல முயற்சிகளால் தான், தன்னுடைய தனிப்பட்ட முயற்சிகளால் தான் அவர் முன்னுக்கு வந்திருக்கார். ஒரு ஆங்கிலத்தை கூட ஒரு கஷ்டப்பட்டு தான் கற்றுன்னு இருக்கார். அதனால் பாட்டு திறமையை வளர்த்துன்னு இருக்கார். ஒரு 12வது முடித்து அப்புறம் பைபிள் காலேஜ் போயிட்டு ஒரு 10 வருஷம் எல்லா சர்ச்சிலையும் போயிட்டு இருந்தப்போ ஏதோ ஒரு பிரச்சனையால் ஒதுக்கிட்டு இருக்கார். ஒரு வருஷமாக ஒதுக்கிட்டு இனிமேல் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு வருஷமாக எதுவுமே பைபிள் படிக்கிறதுல, ஜாம் பண்ணுறது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி இருந்த ஜார்ஜ் ஜெபராஜ் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அவர் மனசில் ஒரு முன்னுக்கு வரணும், நம்ம சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அதுக்கப்புறம் பாட்டு எழுதி பேரும் புகழ பெற்று விட்டார் இன்றைக்கு ஜார்ஜ் ஜெபராஜ். இந்த ஜார்ஜ் ஜெபராஜ் இப்போது அவர் வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து பாட்டு பாடி பணம் சேர்த்துட்டாரு. ஏன்னா அவருக்கு 1000 லட்சங்களும் கோடிகளும் கொட்டு திண்ணி. இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஜார்ஜ் ஜெபராஜ் வளரும் தலைமுறைகளுக்கு எதிர்கால தலைமுறையினருக்கு என்ன சொன்னார், என்ன ஒரு நல்ல விஷயத்த சொன்னார். படித்தா நல்லா, கல்வி கற்றால் நல்லா இருக்கலாம், நம்ம வாழ்க்கை நம்ம வாழணும், நம்ம வாழ்க்கையாக நம்மளுடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் செலவிடணும் அப்படின்னு சொன்னாரா? கடவுள் பெருமை பேசிட்டு கடவுள் செய்வார், இதை பண்ணுவார், அதை பண்ணுவார்னு சொல்லி இப்போ அவரும் என்ன செய்தார், இப்போ கஷ்டத்தில் மாட்டினார். ஜார்ஜ் ஜெபராஜ் குடும்பம் இப்படி போகிறதுக்கு காரணம் யார்? நம்முடைய மூதாதையர். மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ணுறாங்க பாருங்க, மோகன்ஜி லாசரஸ், அவரை தட்டி கொடுத்த பால் தினகரன், இப்படி இவங்க தான் இவரை வந்து தவறான வழியில் செலுத்துறதுக்கு காரணம். ஏன்னா இது ஜார்ஜ் ஜெபராஜ் இப்போது குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியே ஓடுறாருடான்னா அப்போ குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாரும் குடும்பத்துலையும் பிரச்சனை தான் இருக்குது. இது 20 இயேசு கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் ஆகியும் பிரச்சனை நடந்துன்னு தான் இருக்குது. இல்லை, தீர்வு இல்லை. ஏன்னா இந்த பைபிள்லேருந்து ஒரு சரியான விளக்கத்தையும் யார் கொடுக்கல. வாழ்வியல் வரைமுறையை வரைபடத்தை இந்த பைபிள்லேருந்து நமக்கு எடுத்து சொல்லவில்லை, காட்டவில்லை. நண்பர்களே, இந்த ஜார்ஜ் ஜெபராஜ் வந்து இப்போ மனைவியோடு இப்போது இல்லாத குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் யார்? இவங்க தான். நம்ம பெந்தேகோஸ்தேக்காரர்கள், மோகன் சிலாசரசு, இந்த மாதிரி பால் தினகரன், அவங்க அப்பா பால் தினகரன் அப்பா தினகரன் தான் இவருக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றாரு ஜார்ஜ் ஜெபராஜ். இந்த மாதிரி இவங்க தான் நம்மளுக்கு வேதத்துலேருந்து 25 வருஷம் 50 வருஷமாக வேதத்தை பைபிள் விளக்குறாங்க பாருங்க. இவங்க சரியான ஒரு வழிகாட்டி நமக்கு வாழறதுக்கு சொல்லவில்லை. அதனால் இன்றைக்கி குடும்பத்தில் குழப்பம், கணவன் மனைக்குள்ளே அன்பு இல்லை, குடும்பத்தில் பிள்ளைகளோட ஒரு உறவு இல்லை, ஒரு அன்பு இல்லை, ஒரு கீழ்ப்படிதல் இல்லை, பிள்ளைகள் வந்து பெற்றோர் கீழ்ப்படிய மாட்டேங்குது. இப்போ ஜார்ஜ் ஜெபராஜ் வந்து ஒரு குழந்தைய இன்னைக்கு அவர் தனியாக பிரிஞ்சிருக்கிறாருன்னா அந்த குழந்தையினுடைய மனது எவ்வளோ பாதிக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இங்கே வாழணும். அதுதான் இங்கே நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.